வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் விட்ருக்காங்க. அவங்க என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை சைபர் குற்றம் செஞ்சவங்களை நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வெகுமதி தரப்படும் அப்படிமாரியும் இந்த தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன தப்பு பண்ணால் சைபர் கிரைம்னால் என்ன, அந்த தப்பை போய் நம்ம அவங்ககிட்ட சொல்கிறதால நமக்கு வெகுமதின்னு சொல்கிறாங்களா, அது எவ்வளோ கிடைக்கும், அதை எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறது அப்படிங்கிற ஃபுல் வீடியோவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இதை கண்டுபிடிச்சி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வெகுமதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கடைசி வரையும் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வஸ்ட்டு, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் பாதுகாப்பு அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைபர் குற்றம் செய்கிறவங்கள கண்டுபிடிச்சி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விதிக்கப்படும் அவங்களுக்கு விதிக்கப்படும் அபதாரத்தில் 1% அது உங்களுக்கு கமிஷனாக அவங்கள பற்றி நீங்கள் சொன்னதால் உங்களுக்கு அது கமிஷனாக கிடைக்கும் அப்படிமாரியும், ரியாலில் கணக்கு போட அதிகபட்சம் 50,000 ரியால் வரும் உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் அப்படிங்கிறமாரியும் சவுதியில் உள்ள தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டினா என்னென்னு தெரியும். உங்கள் சைபர் செக்யூரிட்டி தெரியும். உங்களோட திட்டத்தனமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள காசை எடுக்கிறது, இல்லை திட்டத்தனமாக ஃபோன் அடித்து உங்களுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட உள்ள ஏதாவது ஒன்று அவங்க பிடுங்க பார்க்குறது, அது ஆன்லைனில் வருமா டிஜிட்டலாக உங்களுக்கு பிடுங்க பார்க்குறது தான் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு ஆள் உங்கள்கிட்ட பணம் பிடுங்கிட்டாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீ அவங்கள பற்றி சைபர் கிரைம்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மேலே கேஸ் போடுவாங்க. அப்படி கேஸ் போட்டு நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, நீங்கள் அவங்கள்ட்ட சொன்ன காரணத்துக்காக உங்களுக்கு வெகுமதியாக 1% அவங்களுக்கு எவ்வளோ ஒருவேளை அவங்களுக்கு அபதாரம் 50 ரியால் அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறாங்க அப்படின்னா, அதுலேருந்து 1% உங்களுக்கு 5,000 ரியால் நினைக்கிறேன், 5,000 ரியால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அதோட ப்ரொசீஜர். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டு யார்கிட்டையோ சைபர் கிரைம்கிட்ட ஏமாந்துடுறாரு, சைபர் கிரைம் பண்ணி அவங்க ஏமாந்துடுறாங்க. ஆனால் உங்களுக்கு யாருன்னு தெரியும் அப்படின்னா, நீங்கள் போய் சைபர் கிரைம்கிட்ட சொல்லிட்டு அந்த 50,000 ரியால் வரையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த வெகுமதியை வாங்கிக்கலாம். இது ஏன் இந்த தேசிய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதனால் இந்த சைபர் கிரைம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்படி இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொன்னாலும் அதை கண்டிப்பாக கோர்ட்டில் நிரூபித்தா தான் உங்களுக்கு வெகுமதி வரும். நீங்களாக ஒரு பேரை காட்டி விட்டு நீங்களாக அதை சொன்னீங்க அப்படின்னா அதை சவுதி கவர்மெண்ட்டும் நம்ப மாட்டாங்க, நேஷ்னல் செக்யூரிட்டியும் நம்ப மாட்டாங்க. ஸோ ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நிரூபிக்கப்படும் பட்சத்தில் உங்களுக்கு 50,000 ரியால் வரையும் வெகுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பக்கத்தில் ஒருவேளை நானே இப்போ திருட்டுத்தனம் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட என் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயத்தில் நம்ம செய்ய மாட்டோம். கரெக்டாக. ஸோ அதனால தான் இவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு சைபர் குற்றம் செய்கிற யாருக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இதை தெரிஞ்சவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்களா, அவங்கள பற்றி நீங்கள் சைபர் கிரைம்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் அந்த வெகுமதியை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ இது இவ்வளோ தான். ஒருவேளை நீ ஃபஸ்ட்டு சைபர் கிரைமில் நீங்கள் யாரும் ஏமாறக்கூடாது. சைபர் ஏமாந்தாலும் போல்டாக அது கம்ப்ளைண்ட் பண்ணணும். யார் சைபர் கிரைம் பண்ணுறாங்களோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதையும் சைபர் கிரைம்கிட்ட சொல்லி வெகுமதி வாங்கிக்கணும். ஸோ இதுதான் இதோட மோட்டிவ். ஓகேங்களா. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு சவுதி சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது, எக்ஸிட்டாக இருக்கட்டும், குரூப்பாக இருக்கட்டும், இல்லை சவுதி லாவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளை இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் குரூப் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். வாங்க பேசலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.